அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்ள இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கின்றேன். இது மாவீரன் முடிசூடா மன்னன் பசுபதி கற்றுக் கொடுத்த நல்லவர்களும் வீரர்களையும் அறிவாளிகளையும் போற்றுவதே நம்முடைய இன மரபு என்று சொன்னவர். அவருடைய ஆசையோடு அவருடைய குரலாக இந்த இடத்திலே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நான் மிக வருத்தத்தை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்போது சங்கரன்கோயில் மண்ணிலே பட்டியல் வெளியேற்றத்தை ஏன் எதற்கு என்று நம்மளுடைய தெய்வேந்திர சேனா என்ற ஒரு அடையாளத்தை வைத்து மக்களை திரட்ட வேண்டும், மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இந்த தமிழ்நாட்டிலே இந்த மக்கள் ஏழை எளிய மக்கள் வறுமையிலே வாழ்கின்றார்கள் என்ற நோக்கத்தோடு தம்பி ராஜ்குமார் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு போன் வாயிலாக பேசினார். அவர் சமர் டிவி என்ற அலைவலியை வைத்தும் இந்த மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் இருக்கின்ற பிரச்சனைகளை எடுத்துச் செல்கின்றார். இந்த நாடே விளம்பரத்தில்தான் இந்த மக்களை மூழ்கடித்து கொரோனா என்ற நோயை விட கொடிய நோயாகத்தான் இந்த மக்களை இந்த விளம்பரங்களும் செய்திகளும் ஆக்கியிருக்கிறதே தவிர உண்மையான நாட்டுப்பற்றோடு மொழிப்பற்றோடு மக்கள் பற்றோடு செயல்பட என்பதுதான் உண்மை. காரணம், இந்த நாடு மன்னர்கள், இந்த நாட்டிலே பெண்கள் எல்லாம் சுதந்திரத்திற்காக போராடி உயிர் நீத்த வரலாறுகளை பற்றி இளம் குழந்தைகளுக்கும் பள்ளியிலே படிக்கின்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லாமல் இளம் குழந்தைகளையும் இளம் பெண்களையும் ஒரு அழிவு பாதையிலே தான் நோக்கிச் செல்கின்றார்கள். அதை தட்டி கேட்க முதுகலும் இல்லாத பத்திரிகையாளர்களும் செய்தியாளர்களும் பயந்து கொண்டு அடங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் நல்லவர்களாக இருக்க முடியவில்லை. காரணம், மக்களாட்சி. இந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து 1947க்கு பின்னால் தற்போது உரையாற்றியவர் சொன்னதைப் போல் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய சட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டினுடைய மக்களுடைய நிலைகளையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் சாதி கொடுமைகளையும் அவர் எடுத்துரைத்து அவருடைய வாழ்க்கை வரலாறை எந்த அரசியல்வாதியாவது எம்எல்ஏவாவது படித்திருப்பார்களா? அப்படி எவராவது அந்த படித்ததிலே 2 வார்த்தையாக திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும் பேசியிருப்பார்களா? பேச மாட்டார்கள். அவர்கள் வீட்டிலே அவர் படமும் இருக்காது. மகாராஷ்டிராவிலே பாம்பேயிலே எடுத்துக்கொண்டால் அவர் மாட்டு வண்டியிலே உட்கார்ந்து ஒரு குதிரையை பிடித்து மாட்டு கவரை பிடித்து ஓட்டி போவார். அந்த மாட்டு உரிமையாளரும் வண்டி உரிமையாளரும் உட்கார்ந்திருப்பார். அதற்கு என்ன கருத்து என்று சொன்னால், அவர் அமெரிக்காவிலே இருந்து படித்துவிட்டு வந்த பொழுது அந்த உன்னை நான் ஏற்ற மாட்டேன் என்று அவர் சொல்கின்றார். சாதி ரீதியாக என்னை நீ ஏற்றி உட்கார வைத்து ஓட்ட வேண்டாம், நான் ஓட்டுகின்றேன், நீ உட்காரு என்று அவர் சொல்லி அவரை உட்கார வைத்து ஓட்டி போனதாக அங்கு உள்ள மக்கள் சொல்வார்கள். நான் ஒரு 10 ஆண்டுகள் பாம்பேயிலே பயணம் செய்தவர். அங்குள்ள மக்களும் ஜாதியினுடைய வெறிகள் தான். இந்தியா முழுவதுக்குமே ஜாதி எப்படி வந்தது? அவையார் சொன்னார், ஜாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வலுவாய் நெறிமுறையில் வேதனையில் இட்டால் இடியோர் இடாதார் இடிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று நானா சொல்லிக் கொடுத்தேன் அவருக்கு. அப்போது இந்த கல்வியை கற்றவர்கள், அதிகாரிகள், இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் என்ன சத்தியம் செய்கின்றார்கள், என்ன அரசியலை மதித்திருக்கின்றார்கள்? சுதந்திரம் அடைந்து குறிப்பிட்ட இனங்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி அவர்களை பாலும் பள்ளத்திலே தள்ளிக் கொண்டிருக்கிறதா அரசியலமைப்பு சட்டமும் எல்லோரும் சொன்னார்கள். இதைத்தான் வரலாறு கூறுகின்றதா? இந்த பட்டியல் வெளியேற்றம் எதற்கு, ஏன் எதற்கு என்ற கேள்வி இந்த இடத்திலே சங்கரன்கோயிலே இந்த தெய்வேந்திர சேனா ராஜபாண்டியன் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? அவர் பிழைக்கலாம், அவர் மனைவியரோடு அவர் கல்வியை கற்கலாம், அவர் வேலையை விட்டு இப்படி ஒவ்வொரு இளைஞர்களும் கொதித்தெழுந்து இந்த மக்களுக்கு சேவை வேண்டிய காரணம் என்ன? சுதந்திரம் எதற்காக வாங்கினார்கள்? மக்களுக்கு ஒழுங்கான வழிகளையும் சட்டங்களையும் நாட்டினுடைய வரவு செலவுகளையும் இதுவரைக்கும் எடுத்து சொல்லவில்லை. வெள்ளையனே வெளியேறு என்று கொள்ளையடிக்கத்தான் இந்த நாட்டை சுதந்திரம் வாங்கினார்களா? எத்தனை பேர் வெள்ளக்காரர்களாலும் மன்னர்களாலும் படுகொலை செய்யப்பட்டார்கள், தூக்கிலே போடப்பட்டார்கள், வரலாறு படிக்கின்றார்களே. அதை இந்த மக்களிடம் அந்தந்த சமூகத்தை சாதியவே எடுத்துக்கொள்வோம், பிரித்து விட்டார்கள். இருக்கட்டும், எல்லா சாதியும் இருக்கட்டும். ஆனால் தெய்வேந்திரோட மக்கள் தான் இந்த தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு எதிரியாகவும் அந்த எதிரிகளை உருவாக்கி அவர்களை படுகொலை செய்வதும் நீதி கேட்டால் அவர்களை ஒடுக்குவதும் குறிப்பாக செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், திருவள்ளுவரே இந்த மக்களை
பார்த்துத்தான் குரலை எழுதியிருக்க வேண்டும். ஏனென்றால் உழுது வாழ்பவரே வாழ்பவர், மற்றவர்கள் பின் தொழுது வாழ்பவர். அப்ப உழுதவனை எல்லாம் ஒரு பார்த்துத்தான் இந்த குரலை எழுதியிருக்க முடியும். இப்ப சிலரெல்லாம் சொல்லுகின்றார்கள், ஏன் பின்னாடிதான் உழவு என்று பல குரல்கள் இருக்கின்றது. இதை இந்த அரசாங்கம் எடுத்து சொல்ல வேண்டாமா? இந்த மக்களை ஜாதி என்ற கட்சியை காலிலே கட்டி இவர்களை சண்டையிட விட்டு வேடிக்கை பார்த்து ஓட்டு வாங்கி கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த மக்களாட்சி மக்களை காப்பாற்றுகின்றதா? இல்லை. இதைத்தான் பசுபதி பாண்டியன், அவரை ரெபடி என்பார்கள், அவரை என்னென்ன சொல்வார்கள், சுயநலவாதி என்று. அவர் சமூகத்தில் இலங்கையிலே பிரபாகரன் எப்படி அந்த சிங்களர்களை எதிர்த்து போராடும் பொழுது ஆயுதத்தை தூக்கின்றார். இந்தியாவிலே சுதந்திரத்துக்கு முன்னாடி காந்தியோடு உரையாடல் செய்து சிவசந்திர போஸ் அவர்கள் ஆயுதத்தை, அவர்களெல்லாம் என்ன கொலைகாரர்களா, கொள்ளைக்காரர்களா? எங்க வேணுமென்றா நாளைக்கு சொல்லி பார்க்கட்டும், அவர்களெல்லாம் கொள்ளையடித்தவர்கள், கொள்ளையாளர் சொல்ல முடியுமா? விடுவார்களா? அப்ப தெய்வேந்திரோட இடத்துக்கு மக்களுக்கு துன்பமும் துயரமும் அநீதியும் அடைக்கின்ற பொழுது இருக்கின்றவன் ரெபடியா? இந்த நாடு சுதந்திரம் அடைந்து காவல்துறையும் அரசியல் சட்டமும் ஒழுங்காக செயல்பட்டுக் கொண்டிருந்தால் பசுபதி பாண்டியன் இந்த வேலை செய்திருக்க மாட்டார். இன்று அவரோடு பயணித்தவர்கள் எத்தனையோ பேர் மரணமற்றிருக்கின்றார்கள், எத்தனை பேர் போராடி கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன? எதற்காக செய்கின்றார்கள் ரெபடிகள்? அவர்கள் அவரவருக்கு வாழ்க்கையிலே பசி என்ற இந்த உலகத்திலே எல்லா உயிர்களுக்கும் பசி இருக்கின்றது, அதை தீர்க்கவே நேரமில்லை. அப்படி இருக்கின்ற காலத்திலே மனிதன் ஆசை வாசங்கள் அத்தனையும் துறந்து போராளியாக செல்கின்றார். பிரபாகரனுடைய கட்டளைகளும் பிரபாகரனுடைய அந்த விடுதலை புலி இயக்கங்களையும் படித்திருப்பார்கள். காவல்துறைக்கும் தெரியும், சில ஆர்வலர்களுக்கெல்லாம் தெரியும். எப்படி தன் குடும்பத்தை விட்டு வந்தால் மண்ணுக்காக உயிரை விட வேண்டும். உன்னுடைய தாய் தகப்பன் அண்ணன் தம்பியை மறந்துவிடு, உனக்கு அனைத்துமே இந்த இலங்கை மண்ணுதான். என்ன தற்கொலைப்படை பெண்கள், பெண் புலிகள், பெண் புலிகள் என்று இந்த பெண்களையே இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த ஒரு மாவீரன் அல்லவா? எதற்காக சென்றார்? அவர் கொள்ளைக்காரரா, கொலைகாரரா? அதே போன்றுதான். அதே இலங்கைக்கு பசுபதி பாண்டியனை பற்றி யாரும் இந்த யூடியூப்களிலேயே பல நியூஸ்களை பேசாதவர்கள். தமிழா தமிழா பாண்டியன் என்ற ஒரு செய்தியாளர் அறிவா அவர்தான் பதில் விட்டார். கடந்த 2024 ஜனவரி 10 நான் அங்கே பேசினேன். ஏன் தெரியாதா? பசுபதி பாண்டியன் தூத்துக்குடி ஆர்ப்பரவே இழுத்து மூடியது உலக அறிந்த விஷயம். யாராவது பேசியிருக்கின்றார்களா? எங்காவது பயந்திருக்கின்றார்களா? அப்போது ஒரு மனிதன் இந்த நாட்டுக்காக தமிழுக்காக போராடுகின்றவனை இருட்டடிப்பு செய்வதுதானே இந்த செய்தியாளர்களும் அரசியல்வாதிகளுடைய ஆர்வலர்களுடைய எண்ணம். ஒரு நாட்டிலே நேர்மையாக எழுத்துரிமையை சொல்ல வேண்டும், உண்மையை பேச வேண்டும். ஏன் பேசக்கூடாது? நாட்டுக்காக போராடியவர்கள் அத்தனை பேரையுமே ஒரே மாவட்டத்திலே சிலை வைத்து அத்தனை பேருக்கு ஒரே விழா எடுக்க சொல்லி முழங்கியவர் பசுபதி பாண்டியன். இதை மறுக்க முடியுமா? இல்லை என்று சொல்ல முடியுமா? இலங்கைக்கு ஆயுதங்களையும் பெற்றோர்கள் கடத்தி விட்டவர் பசுபதி பாண்டியன். அப்படிப்பட்ட பசுபதி பாண்டியன் தமிழ் உணர்வாளர் தானே. பெரியார் தேமையை தமிழனா கட்டினான், வெள்ளக்காரன் கட்டினான். இந்த சுதந்திரம் அடைந்து எத்தனை கேமுகளை கட்டியிருக்கின்றார்கள் இந்த அரசியல்வாதிகள். விவசாயிகளை சுட்டு டெல்லியில 2 ஆண்டுகளாக போராடி கொன்றதுதானே. இதை பற்றி எந்த கட்சியிலாவது இயக்கமாவது பேசிக் கொண்டிருக்கிற இந்த தெய்வேந்திர குலத்தை பிறந்த நாங்கள் நீதியை பேசுகின்றோம், தமிழை பேசுகின்றோம், உண்மையை சொல்கின்றோம். எங்களை வெற்றி கொள்வது, இல்லாட்டி சுடுவது, என்கவுண்டர் என்று போடுவது, இல்லாட்டி ஏதோ ஒரு அடக்குமுறை ஏறி விடுவது. இதுக்கு இந்த காவல்துறையை இந்த ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் அனைத்து கட்சிகளுமே அவர் காவல்துறையை கட்டி போட்டிருக்கின்றார்கள். அவர்கள் துப்பாக்கிகளை எல்லாம் குண்டுகளை எல்லாம் துடைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாவட்டத்தில் சங்கரன்கோயிலே எவ்வளவு பிரச்சனை, திருநெல்வேலியிலே எவ்வளவு பிரச்சனை, தூத்துக்குடியிலே எவ்வளவு பிரச்சனை என்றால் எஸ்பிகள் எல்லாம் படித்தவர்கள் எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் வேலையை விட்டு போயிருக்கிறார்கள் என்று நான் சொல்லவா? இந்த அரசியல்வாதிகள் அவர்கள் எல்லாம் தரக்குறைவாக பேசுகின்றார்கள். ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் படித்து எழுத வேண்டும் என்றால் இந்த நாட்டில் இந்த அரக்கர்களுக்கு படிப்பறிவு இருக்கின்றதா? படிக்க முடியுமா? இரவு பகலாக உட்கார்ந்து படித்து பரீட்சை எழுதி அந்த நல்ல உள்ளங்களை வேலை செய்ய விடுவதில்லை. உங்கள் துப்பாக்கியிடம் அவர்களை நோக்கி செல்ல வேண்டும். பாகிஸ்தானிலே சிலருடைய முஷரப் படித்தவர்களுக்கு தெரியும். இது என் பாம்பரை மக்களுக்கு தெரியுமா நான் பேசுவது? எதிர்த்து அவருடைய முஸ்லிம்களுடைய மக்களுக்காக அந்த பாகிஸ்தானரே அவர் ஆட்சி செய்தார். அது அவருடைய கொள்கை, அவருடைய மக்களுக்காக. அதே போன்று இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒன்று இரண்டு இந்த அரசியல்வாதிகளை அடக்க வேண்டும்.
நீங்கள் அந்த நாட்டினுடைய அதிகாரிகள் உங்களை வைத்துத்தான் அவர்கள் எல்லா கணக்குகளையும் போட்டு எல்லா சொத்துக்களை கொள்ளையடிக்கின்றார்கள். அதற்கு ஒரு சில IAS IPS அதிகாரிகள் அங்கே சட்டமன்றத்தில் உள்துறையிலே நீங்கள் விளைவாகின்றீர்கள். அனைத்து காவலரும் கிடையாது, அனைத்து அதிகாரியும் கிடையாது. உடனே எந்த ஆட்சி வந்தாலும் அவர்களுக்கு கொள்ளையடிப்பதற்கு உரிமையான அந்த IAS அதிகாரிகளை பயன்படுத்திக் கொண்டார்கள். அதானே உண்மை. இந்த மக்கள் சொத்தை, இந்த மக்கள் வளங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை பற்றி எந்த கட்சியாவது அரசியலாவது பேசிக் கொண்டிருக்கின்றார்களா? பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். அது ஒரு நாடக மேடை. இதுக்கு ஒரு முடிவு வேணாமா? பேசிக்கொண்டே திரிவதா? அதைத்தான் இந்த தேவேந்திரா சேனா தம்பி ராஜ்பாண்டியன் சொன்னேன். இந்த போராட்டம் செங்கோன்மையிலே தொடங்கி இந்த மக்களுக்கு கூடிய விரைவிலே விடுகாலத்தை ஏற்படுத்த வேண்டும். ஊர் ஊராக செல்ல வேண்டும். மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை தட்டி எழுப்ப வேண்டும். ஊர் ஊருக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும். இந்த ஏழை எளிய மக்களுக்கு விவரங்களை எடுத்துச் சொல்ல வேண்டும். இளைஞர்களை மது போதையிலே வீழ்த்தி விட்டார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது யாரும் சமுதாயத்தை பற்றி, குடும்பத்தை தாய் தகப்பனை பற்றி சிந்திக்காத நிலைதான் இன்று உள்ள இளைஞர்களை தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு அறிவு விஞ்ஞான உலகமாக மாறிவிட்டது. கையிலே செலவிக்கின்றது. கண்டுபிடித்தவர்கள் எவ்வளவு கடுமையாக அவர்கள் இதை உழைத்து கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அதை தவறாக பயன்படுத்தியிருக்கின்றார்கள். நான் ஒரு பசுவரியினுடைய குரலாக ஒழிக்கின்றேன். திருச்சியிலே 2009 பிரபாகரன் இலங்கையிலே தாக்கப்பட்டுக் கொண்டு மக்களை குவித்துக் கொள்ளே வெட்டி சாய்த்து கற்பழித்துக் கொண்டு புறகுடியை தள்ளிக் கொண்டிருந்த வேளையிலே அனைத்து சாதி அனைத்து கட்சிகள் ஒருங்கிணைத்து அவர் தலைமையில் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திலே நான் பேச ஒரு சிறிது நேரம் கிடைத்தது. நான் பேசினேன். இந்த நாட்டில் மானம், மரியாதை, சூடு, சொரணை அத்தனையுமே இழந்து வாழ்கின்றோம். இலங்கையிலே மண்ணுக்காக மக்களுக்காக போராடி கொண்டு பெண்கள் தற்கொலை படையலாக மாறிக்கொண்டிருந்தார்கள். அந்த வஞ்சக கூட்டம், நரி கூட்டம், கோமாளி கூட்டம் இந்த தமிழர்களை உழைக்க வைத்து கொன்று குவிக்கின்றார்கள். நாமெல்லாம் இங்கு சகோதரியாக தாய்மார்களாக வாழ முடியவில்லை. ஆபாச படங்களையும் ஆபாச வழிகளையும், கல்லூரிக்கு போகும் பெண்களையும், பிளஸ் டூ படிக்கும் பெண்களையும் காதலிக்கிறதை படம் எடுக்கலாமா? எந்த சாதி இயக்கமாவது எந்த கட்சியாவது பதிவு செய்திருக்கின்றதா? நான் சங்கரன் கோயில தூக்கு போட்டு சாக தயார். எப்ப இந்த காவல்துறையோ பொதுமக்களோ எந்த அரசியல்வாதி கொடுத்தாலும் மானம், மரியாதை, சூடு, சொரணை இல்லாமல் இந்த நாட்டு மண்ணிலே நிற்கலாமா? சிறு பெண்கள் ஆபாச படத்தை பார்க்கலாமா? ஏன் உங்களுக்கு ஜவுளிக்கடை அவிட்டு போட்டுட்டு அந்த காலத்திலே மழையில வாழ்ந்த மாதிரி போக வேண்டியதுதானே? என்னடா நீங்கள் எல்லாம் பணம் சம்பாதிக்கிறீர்கள், நாட்டை பற்றி பேசுகின்றீர்கள், மொழியை பற்றி பேசுகின்றீர்கள். நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், எதிரே உயர்ந்தவன், எதிரே தாழ்ந்தவன். கண்ணதாசன் பாட்டிலே பாடுவான், கொடுத்தவனே உயர்ந்தவன், கொடுக்காதவனே தாழ்ந்தவன். நீ மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் நல்லவனாக இருந்தால் நீ குரல் கொடுக்க வேண்டும். தாய்மார்களை நீ தாய் பால் குடித்திருந்தால் இந்த மானத்தை காப்பாற்ற ஒழிக்க வேண்டும் அல்லவா? எங்கே ஒழித்திருக்கின்றார்கள்? இப்போது ஆடம்பரமாக உலகம், ஆபாசமான உலகங்களை வைத்து அரசியல்வாதிகள் நாம் வளங்களையும் மக்கள் வரிப்பணத்துகளையும் கொள்ளையடித்து ஸ்வீட்லாந்து தேங்கிலே 24 லட்சம் 1000 கோடிகளை குவித்தார்கள். அதை இந்த மக்களுக்காவது கிராமத்திலே தெரியுமா? சங்கரன் கோயில் சுற்று வட்டாரத்திலே நாங்கள் சென்று கேட்டால் இந்த சமுதாயத்திலே பிறந்து பட்டியல் என்றால் என்ன, அது எப்படி என்பதை புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் காரணம் என்ன? விடிந்து எந்திரித்தால் வேலைக்கு போக வேண்டும், வேலை செய்ய வேண்டும். 5 மணி 6 மணிக்கு வேலையை விட்டு வந்தால் வீட்டுக்கு போக வேண்டும். 8 மணி ஆகிவிடும். அந்த வேலை பார்த்த களைப்பிலே சாப்பிட்டு தூங்க வேண்டும். அவன் பேப்பர் படிக்கவோ, அவன் போராடவோ, அவன் அடுத்தவன் உட்கார்ந்து பேச நேரம் இருக்காது. பருவம் வந்தவுடனே திருமணம் செய்து விடுகிறான், பிள்ளையை பெற்று விடுகின்றான். அந்த பிள்ளைக்கு உணவு வேண்டும். 30 நாளுமா கூலி வேலை கொடுப்பாங்க, ஏதோ 10 நாள் 5 நாள் கிடைக்கும். அந்த காசை வச்சு மாசம் பூரா ஓட்டணும். அவர்கள் இலவசம் என்ற போர்வையிலே கேவலமாக இந்த திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து கேட்கின்றேன். அந்த பள்ளியில் கொடுக்கிற டெஸ்ட் எல்லாம் பாருங்க, எவ்வளவு ஒரு கேவலம். இலவசம் இலவசம் என்று இந்த இலவசங்களை கொடுக்கின்றதை ஒரு தரமாக, ஒரு மிடுக்காக அந்த பணக்காரர்களுக்கு நிகராக கொடுக்க வேண்டாமா? எதை கொடுத்தாலும் அதுவும் ஒரு தாழ்வு மனப்பான்மை. இந்த ஒரு அரசாங்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு சைக்கிளை கொடுத்தா அந்த சைக்கிளை எவ்வளவு பொருள்களை மட்டமாக போடணுமோ அதை கொடுக்குறீங்க. துணியை கொடுத்தா எவ்வளவு மட்டமோ அதை கொடுக்குறீங்க. இரண்டுத்தாலும் நீ செய்கிறதே ஒரு மட்டமாக. அப்ப ஏழை எளிய மக்களை நீ எப்படி முன்னேற்ற முடியும்? அவன் நெஞ்சில் இருக்கின்ற அந்த அழுக்கை எப்படி துடைக்க முடியும்? கல்லூரிகளையும் பள்ளிகளையும் தனியாருக்கு தாரை பார்த்து இன்று தமிழகத்திலே கல்வி கற்க முடியாது. கற்க முடியுமா? லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கில் செலவழிக்க வேண்டிய நிலை. இதெல்லாம் இந்த மக்களுக்கு தெரியுமா? புரியுமா? இதை எந்த கட்சியாவது பேசுறதுக்கு? ஏன்னா அவர்கள் தானே நடத்துகின்றார்கள்.
இப்ப கள்ளக்குறிச்சியிலே சாராயத்தை குடித்து இறந்ததை ஒரு 10 நாளைக்கு பேசுவாங்க. ஒவ்வொரு பிரச்சனையை பிடிச்சேன். ரயிலில் அடிபட்டு சாவாங்க, போவாங்க, 100 பேரை இன்னும் சாவாங்க. அதை ஒரு மாற்றத்தை போட்டு அடுத்த இடத்துக்கு சின்ன படத்தை ரிலீஸ் விட்டது மாதிரி இந்த படத்தை போட்டு அடுத்த படம், அடுத்த படம் போட்டு அடுத்த படம், இப்படி மனித உயிர்களை ஒரு பொருள் காட்சியாகத்தான் இந்த தமிழகத்தில் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றது. இவைகளை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்ல வேண்டும். அவன்தான் பசுபதி சொன்னதை போல் போராளி. போராளின்னு என்ன போராளி? நாட்டை கொள்ளையடிப்பவன் போராளி. நாட்டிலே பெண்களை கொண்டு உலகமாசம் இருப்பவன் தான் அரசியல்வாதி. இந்த அரசியல்வாதிகளுடைய வெள்ளையடிக்கையெல்லாம் எடுத்து விட முடியுமா? எவ்வளவு பணம், எவ்வளவு இந்த நாட்டிலே வருமானங்களை கொள்ளையடித்து இந்த நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை பற்றி பேசினால் எங்களை கொள்வார்கள். அதை பற்றி கவலைப்படவில்லை. இருந்தாலும் போராளிகள் போராடுவதே கடமை, போர்க்களமே வாழ்க்கை, மரணமே வரலாறு என்றுதான் நாங்கள் பசுவதிக்கு நாங்கள் செய்வோம். ஒரு வீரனிடம் போரிடலாம், ஒரு அறிவாளிடம் வாரிடலாம். எட்டப்பனை என்ன செய்வது? இந்த நாட்டிலே எட்டப்பனாக இருக்கின்றான் அரசியல்வாதிகள். அவனுக்கு துணையாக பல ஊர்களிலே ஊருக்கு 2 எட்டப்பன் இருக்கின்றான். பசுபதி மரணத்திலே எட்டப்பன், ராமர் பாண்டியன் கொலையிலே எட்டப்பன், தீபக் பாண்டியன் கொலையிலே எட்டப்பன். இப்படி எட்டப்பன்களை உருவாக்கி விடுகின்றார்கள். அப்ப எட்டப்பன் இலக்கை காட்டி கொடுத்தவன், நாட்டை காட்டி கொடுத்தவன். ஆக இந்த